ஓகே. திவ்யா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. நீ உள்ள போ. சக்தி, உள்ள வந்துட்டு போலாமே. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ட்ராப் பண்ணியாச்சு. எங்கள் அம்மாவையும் அப்பையும் பார்த்துட்டு போகலாம்ல. உள்ள வாங்க, ஒரு கப் காஃபி தரேன், குடிச்சிட்டு போவீங்களா? ஆல்ரெடி ரொம்ப விடிகாலையே ஆயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். பாருங்க, விடிஞ்சே போச்சு. வந்தீங்கன்னா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போகலாம்ல. அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டு வந்தது டயர்டாக இருக்கும். அதான் இங்கேருந்து வேறு 1 ஹவர் ட்ரை பண்ணிட்டு போகணும்ல. ஆ, நான் உள்ள வந்தேன்னா இன்னொரு சண்டை ஆரம்பிச்சிரும். வேணாம்ப்பா. நான் உள்ள வராமல் இருக்கிறதே நல்லது. திவ்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படினாலும் அவங்களெல்லாம் மீட் பண்ண தானே போகிறேன். அத்தையும் மாமாவையும் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கிளம்புறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ரொம்ப டயர்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணி வந்தது. நான் கிளம்புறேன். என்ன, அத்தையும் மாமாவுமா? ரொம்ப உரிமையாக சொல்கிறீங்க. அவங்கள ஏதோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாதிரி. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கே வரீங்க. ரொம்ப தான் உரிமையாக கொண்டாடுறீங்களே, என்ன விஷயம்? ஐயோ, நான் தாண்டி உன் அத்தை பையன். அதுவே உனக்கு என்ன தெரியல. என்னதான் பண்றதோ. ம், அது ஒன்றும் இல்லை திவ்யா. அஹ், எப்படினாலும் ஃப்யூச்சரில் அத்தையா மாமான்னு தான் கூப்பிடணும். அதனால தான் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நீ போ. என்ன, கார் வந்து நின்று சத்தம் கேட்டுச்சு, இன்னும் அவ உள்ளேயே வரலையா? திவ்யா, வந்துட்டியா? என்னம்மா கத்திட்டு இருக்க? கார் வந்தது என்னவோ உண்மைதான், சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் ஆள்லாம் யாரும் உள்ளே வரல. உன் பொண்ணு வெளியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீ போய் வெளியே பாரு. வாயிடி உனக்கு வாய். ஏன் பொண்ணாமல, ஏன் பொண்ணு? உனக்கு யார் அவ? அவ உனக்கு அக்கா தானே? கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. உன்னை வந்து பேசிக்கிறேன். திவ்யா, திவ்யா, திவ்யா. ஐயோ அத்தை, நம்ம எஸ்கேப் ஆயிடுறது தான் நல்லது. சரி திவ்யா, நான் கிளம்புறேன். பை. ஓகே. வாடி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஆமா, யார் அந்த பையன்? நின்று பேசிட்டு கிடந்தா, அவன் பாட்டுக்கு போயிட்டான். யார் அது? அதுவா, அது வேற யாரும் இல்லம்மா, என்னோட பாஸ் தான். நான் அப்பா கிட்ட சொன்னேனே, எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? நான் பஸ் டிக்கெட் புக் பண்ண வேண்டாம், என் பாஸும் ஊருக்கு போறாரு, நான் அவரோடய வந்துடுறேன்னு சொன்னேன்ல. அவர் தான் கார்ல என்ன ட்ராப் பண்றேன்னு சொன்னாரு. அதனால தான் நானும் கூட்டிட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. சரி வா, உள்ள போலாம். பாஸோட வந்தியா? தெரியாத ஆளுங்களோடலாம் ஏன்டி அவ்வளோ தூரத்துல இருந்து தனியா வர? உங்க அப்பா என்கிட்ட எதுவும் சொல்லலை. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க அப்படிலாம் தனியாலாம் வரக்கூடாது. புரியுதா? என்னதான் தெரிஞ்ச ஆளாவே இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இவ்வளோ காலம் கெட்டு போய் கிடக்குது, யார் யார் கூடயெல்லாம் வந்துக்கிட்டு கிடக்குற. உங்க அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலை. என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்பவே வர வேணாம், நீ பஸ்லேயே வாடி புக் பண்ணி விட்றேன்னு சொல்லியிருப்பேன். என்னவோ போ, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தைரியம் தான். சரி வா, உள்ள போலாம். அம்மா அம்மா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப நல்லவர் தான், சரியா? அப்புறம் என்ன பாதுகாப்பாக தான் கூட்டிகிட்டு வந்தார். இப்போ கூட பாரு, நான் உள்ளே கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஊர் இங்கேருந்து ஒரு 1 ஹவர் போகணும். அதனால் சரின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. அவர்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. இருக்காங்க தான் அந்த மாதிரி ஒரு சிலர்லாம், ஆனால் இவர் அந்த மாதிரி இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். சரி வா போகலாம். என்னவோ போ, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம தாண்டி ஜாக்கிரதையா இருந்துக்கணும். போட்ட பொண்ணுங்களா வேற பெத்து வச்சிருக்கிறேன், எனக்கு தான் தெரியும். வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு திரியிறேன். அதுவும் நீ இப்போ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப உன்னை நினைச்சேதான் எனக்கு கவலையா இருக்கு. வெளியூர்ல கிடக்குறியே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி இப்படின்னு யோசிச்சே இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ சம்பவம் பார்க்கறது, டெய்லி நியூஸா வந்தே இருக்கு. பதட்டமாவே இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களை பெத்த அப்பா அம்மாங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு புரியும். உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. நாளைக்கு நீயும் ஒன்று பெத்தெடுப்பல்ல, அப்ப புரியும் பாரு நான் சொன்னது. சரி, பேசிக்கிட்டே இருந்தா பேசிட்டே இருப்போம். பேக் எடுத்துட்டு உள்ள வா, போவோம். உன் தங்கச்சிக்காரியே இவ்வளோதான் இருக்கா. அவங்க அப்பா வெளியே வேலையே போயிருக்காரு, வந்துருவார் வா. சரிம்மா, உன் கையால் ஒரு சூடாக ஒரு கப் டீ போட்டு தரியா? ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்க மாதிரி இருக்கு. நான் டீ குடிச்சிட்டு
நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். டயர்டாக இருக்கு. ம் சரி வா போட்டு தரேன். ஆமா, வந்ததுல முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். எதுக்கு என்ன இவ்வளோ அவசரமா ஊருக்கு கிளம்பி வர சொன்ன? அந்த விஷயத்த முதல்ல சொல்லு. நான் கூட பதறி அடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னதாம்மா ப்ராப்ளம்? எதுக்காக என்ன இவ்வளோ அவசர அவசரமா ஊருக்கு கிளம்பி வர சொன்ன? முதல்ல அதை சொல்லு, என்ன விஷயம்? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ போய் முதல்ல இப்போ ரெஸ்ட் எடு. டீ கேட்டல, அம்மா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். போ, நீ முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போ. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போலாம் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. நம்ம குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாக நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ. ஒரு 10-11 மணி மேலே கொஞ்சம் எல்லாம் கிளம்பி ரெடியாகி இருக்கணும். சரியா? நான் சொல்கிறேன் போ. எங்க ரெடி ஆகணுமா? நானே வந்த டயர்ல இருக்கேன். என்னாலாம் எங்கேயும் வர முடியாது. நானும் எங்கேயும் வரமாட்டேன் சொல்லிட்டேன். நீ எங்கேயாவது குலதெய்வ கோயில் இல்லை வேற எங்கேயாவது பரிகாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி வர சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன்னு. போ, நானும் வரல. என்ன ஆளை விடு. இதுக்கு தான் இவ்வளோ தூரத்தில் நான் வந்து என்னை வர சொன்னியா? ஏமா இப்படி பண்ற நீ? உன்னை என்னதாம்மா பண்றது? நானும் எங்கேயும் வரமாட்டேன். போ, நான் ரெடியாகவும் மாட்டேன். சொன்னா கேளு திவ்யா. அம்மா பேச்சு கேட்கவே மாட்டியா? அம்மா, உனக்கு தேவையானது நகை புடவை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ எதுவும் பண்ண வேணாம். நீ குளிச்சுட்டு வந்து அது என்ன ப்ரீ பிளேட்டா ஏதோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் கூட வெளியே கொடுத்து பண்ணி வச்சிட்டேன். நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, புரியுதா? நம்ம பிரியா இருக்கிறாள்ல, அவ டைலரிங் தானே பண்றா. அவகிட்டே கொடுத்து அந்த ப்ரீ பிளேட்டா என்னென்ன தேவையோ எல்லாம் பிளவுஸ் தேவையானது எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. நீ வந்த குளிச்சுட்டு வந்து புடவை மட்டும் கட்டிட்டு வந்தா போதும். நம்ம பார்த்துக்கலாம். நீ இங்கேயும் இது பண்ண தேவையில்லை, புரியுதா? நான் சொல்றத மட்டும் நீ கேளு போதும். என்னம்மா சொல்ல வர? நான்லாம் ரெடி ஆகல. கோயிலுக்கு தானே கூப்பிடுற, நான் வரமாட்டேன். போ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்தா நீ இந்த மாதிரிலாம் பண்றியம்மா. சொன்னா கேளுடி. உன்னை என்னதான் சொல்றது? போய் ஒழுங்கா இப்போ ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம், அப்புறமா நான் எழுப்பி விடுறேன். ஒரு 10 மணி போல நீ குளிச்சுட்டு ரெடியாகி புடவையெல்லாம் கட்டி நீட்டா வந்தா போதும். சும்மா இங்கிட்ட ராங்கு பண்ணாத. போ, போய் படுப்போ. எப்போ போற நீ இப்படிதாம்மா பண்ற? என்ன விஷயம் கூட சொல்ல மாட்டானா? சரி போறேன், இப்போதான் பண்றானா? என்ன தாண்டி நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? இந்த அம்மா எதுக்குன்னு அவசர அவசரமாக கிளம்பி வர சொன்னாங்கன்னே தெரியல. உனக்காச்சும் ஏதாவது தெரியுமா? இப்போ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணுமாம்மா? அதுக்காக வர சொல்லியிருக்காங்க. அதுவும் எனக்கும் தெரியாதுடி, என்னன்னு தெரியல. நேற்றுலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்குது வீடே. அப்பா கேட்டால் அப்பாவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்கே வெளியே போகிறாரு வராரு, எதேதோ பாங்குறாங்க, ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறம் திடீர்னு சாரியெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து இப்போ வச்சுருக்காங்க. எதுவுமே சொல்லலை. எனக்கும் எதுவும் தெரியாது. எனக்கும் ஒரு சாரீ எடுத்து கொடுத்தா அதை தான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து வச்சுருந்தாங்க. எங்கேயாவது கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்களா இருக்கும், வேறு எங்கே போகிறோம்? அதுக்காக தான் அப்படி பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பாங்களா இருக்கும். இல்லைன்னா நம்மளாம் இவ்வளோ பரபரப்பாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவாக தான் இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. எனக்காக என்ன வேணும் இந்த ஊர்லேருந்து? பேக்கை பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஏதாவது திங்ஸ் வச்சுருக்கியா? நிறைய கேட்சஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக அங்கே கிடைக்கும்ல, அதெல்லாம் வாங்கினதே இல்லையா? அப்புறம் அந்த பிரேஸ்லைட் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா? எதுவுமே வாங்கிட்டு வரலையா? இரு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாடி, ஆமாம். எல்லாம் கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். உனக்குலாம் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் பத்தாதுல்ல. பொழுதனைக்கும் வரும்போதெல்லாம் வாங்கினது தான் கொடுக்குறேன். அது முன்னாடி கொரியரும் போட்டு விட்றேன். உனக்கு வேணுங்கிற மாதிரி நீ ஆர்டர் பண்ணியும் வச்சுக்கிற. இன்னும் எவ்வளோ தாண்டி வாங்குவ? உனக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுல்ல. இதில் என்னோடய ட்ரெஸ் என்னோட கபோர்ட்லேருந்து அத்தனையும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். கபோர்டெல்லாம் திறந்தே கிடக்குது, பார்த்தாலே தெரியுது. எவ்வளோ பாரு, ரூமை எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கேன்னு. கொஞ்சம் கூட நீட்டே கிடையாது. அப்படி ஏனோ தானே போட்டுட்டு போயிடுறதில்ல. கொஞ்சமாச்சும் டிசிப்ளின் ஒன்று கிடையாது. அப்படியே நிறைய பொருளை வாங்கி வாங்கி சேர்த்துக்கணும். யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ. என்னதான் பொடி. நானே வர அவசரத்தில் டென்ஷனாக வந்தேன். இந்த அம்மா ஏதோ என்னன்னு சொல்லாமல் கூப்பிட்டாங்களா, முக்கியமான விஷயம்னு அந்த பதட்டத்தில் உனக்கு 2-3 பொருள் வாங்கி வச்சுருந்தேன். எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. போய் வேலையை பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், தலையை வலிக்குது.
போடி எரும மாடு. என்னதான் உனக்கு கஷ்டம் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுல? இது காசு இவளே போட்டு வாங்கிட்டு வர மாதிரிலாம் ரொம்ப தான் அழட்டிக்கிற. அதெல்லாம் அப்பாவுக்கு தானே காசு தராங்க, ரொம்ப தான் பண்ணுறடி. இரு, இந்த கபோர்ட்லேருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து நான் போட்டுக்க வேணுமே. ஏதோ 1 2 நல்லதாக இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து போட்டேன். இனிமேல் எல்லாத்தையுமே எடுத்து போடுவேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யார்கிட்ட வேணா சொல்லிக்கோ, போடி. ட்ரெஸ் போட்டு மினுக்கிறதுலே தெரியாது என்ன? காலேஜ் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா? ஃபைனல் எக்ஸாம்ஸு ஒழுங்காக படித்து ஒழுங்காக பாஸ் பண்ணுற வழியை பாருடி. அதை விட்டுட்டு மினுக்கிறதுலே தெரிகிறா. எப்போ பாரு ஒழுங்காக பாஸ் பண்ணிவிட்டு ஒருபடியாக எதனா ஒரு வேலைக்கு போகிற வழியை பாரு. இப்படியே உட்காந்துக்கிட்டு ஏமாத்திட்டு தெரியலான்னு பார்க்காத. டேடிக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. போடி எரும மாடே. உனக்கு என்ன வலிக்குது? நான் என்ன வேணா பண்ணுவேன். அது ஏன் அப்பா நீ ரொம்ப ஓவரா பேசாத என்ன? அம்மா பாருமா, அவளை வந்த உடனே சண்டைக்கு வரா. உன்னை ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கா. சி போ. சி நீப்பா வெளியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுதா பாரு. வந்து நைன்னு கேட்டுக்கிட்டு வெளிப்படி. நீ ஓவரா போறடி. இரு, அப்பா கிட்டே சொல்றேன் இரு. போடி வெளியே. கொஞ்சம் கூட தங்கச்சின்னு ஒரு பாசம் இருக்கா பாரு. நான் தான் அக்கா அக்கான்னு சொல்லி பாசமா இருக்கேன். கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. சி. ஓ பாசமா இருக்கீங்களா? ஓகே ஓகே, நம்பிட்டேன். வந்த உடனே எப்படி இருக்க? ஊர்லேருந்து வந்தியே, நல்லா இருக்கியா? உடம்பு பரவாயில்லையா? வேலை பரவாயில்லையா? ஏதாவது டென்ஷனா? ரெஸ்ட் எடுக்கிறியா? அதெல்லாம் கேட்கல மேடம். வந்தோடனே பேகை பார்க்குறேன். என்ன வாங்கி வந்திருக்கேன்? எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த? நான் சொன்னதெல்லாம் வாங்கி வந்தியா? இதை தானே கேட்ட ஃபஸ்ட்டு. ரொம்ப தாண்டி பாசம் உனக்கு, ரொம்ப பாசம். பாசத்தை தான் அளந்து போட்டு சொன்னாங்க பாரு என்கிட்ட. போடி என்னால சும்மா வந்துட்டா. பாசம் மாமலை பாசம். பேகை பார்த்தா தான் பாசமே வரும் உனக்கு. அக்கான்னு சொல்லிட்டு வருவேன். ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? போ போ. உன்ட்டெல்லாம் வந்து பேசுறேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் போறேன்.